ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடிஎம் மாக் டெஸ்ட் ஆல்ட்ரேட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் இயரில் ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸில் மாடியூல் 7 பேசிக் எலக்ட்ரிசிட்டி. நம்ம 7A பார்ட்டில் நம்ம பேசிக் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு 18 கொஷின் பார்த்துட்டோம். இப்போ 7B பார்ட்டில் நமக்கு 18 கொஷின் கிட்ட பார்ப்போம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட் இயர் படிக்கிற இன்ஜினியரிங் ட்ரேடு எல்லாருக்கும் சேம் தான். இந்த சப்ஜெக்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட். நம்ம இதுக்கு முன்னாடி 18 கொஷின் பார்த்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற பார்ட் 7Bயில் பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த பவர் இஃப் an EMF ஆஃப் 1 volt causes a current flow ஆஃப் 1 ampere அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சம பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம ஓம்ஸில் ஃபார்முலா ஃபஸ்ட்டு படிச்சிருப்போம். V = IR. சரிங்களா, அந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ தேவைப்படுதுன்னா ஆரை நம்ம டிவைடுக்கு இண்டான கொடுத்துட்டு வரோம். V/Rன்னு வந்துடும். சப்போஸ் ஆர் வேணும் அப்படின்னா V/I அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஓம்ஸில் உடைய ஃபார்மேட் நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு பவர் ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பவர் ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கு முன்னாடி வின்றது எதை குறிக்கும்? வோல்டேஜ் அப்படின்றது யூனிட். சரிங்களா, நம்ம மென்ஷன் பண்ணும்போது வோல்டேஜ் யூனிட்டை வின்னு மென்ஷன் பண்ணுவோம். கரண்ட்டை ஐன்னு மென்ஷன் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு சொல்லுவோம். அதனுடைய யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட யூனிட் ஆம்ஸ் ஏன்னு குறிப்போம். ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம்ஸ். சரிங்களா, ஓம் குறிப்போம். இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ பவருக்கான ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா என்னென்னா, இப்போ நம்ம பவருக்கான ஃபார்முலா பார்க்க போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ எப்படி நமக்கு ஓம்ஸ் லாவுக்கான ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுங்களோ அதே மாதிரி பவருக்கான ஃபார்முலா P ஃபஸ்ட்டு பாக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா P இருக்கும், டிவைடட் பை மாதிரி போட்டுட்டு V/I அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, இந்த ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சுங்க. இப்போ உங்களுக்கு பவர் வேணும். சரிங்களா, P வேல்யூ வேணும்னா இந்த Vயும் ஐயும், இந்த P வேல்யூ உங்களுக்கு வேணும்னா இந்த Vயும் ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போகும். சரிங்களா, உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அப்போ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா. சரிங்களா, சப்போஸ் பவருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த P = I²R. அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விக்கு என்ன ஃபார்மேட் ஓம்ஸ்லால் I = Rன்னு படிச்சிருக்கோம். அப்போ அந்த விக்கு நேராக அந்த இங்கே I = IR அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த விக்கு ஈக்குவல்ட்டாக நீங்கள் IR இந்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ I/IRன்னு வரும். சரிங்களா, I/IR என்ன அப்படின்னா I²Rன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு ஐக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, விக்கு அப்ளை பண்ணல, ஐக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறீங்கன்னா V/R அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்படின்னா V/V டிவைடட் பை ஆர்னு வரும். இப்போ V/V V² டிவைடட் பை ஆர்னு வரலாம். அப்போ இந்த ஃபார்முலா. சரிங்களா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை பவருக்கு நம்ம 3 விதமாக நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா, இப்போ நமக்கு P = V/I மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓம்ஸ்லால் நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். சரிங்களா, V = IR மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம ஈஸியாக இந்த 2 டாப்பிக்கில் எல்லா சம்மையுமே சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, இந்த P = V/I தெரிஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், V வேணும் அப்படின்னா நம்ம I என்ன சொல்லலாம், அந்த சைடில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் தள்ளலாமா? B = இந்த சைடு வரும்போது எப்படி வரும்? P/I மாறிடுமா? இந்த செகண்ட் ஃபார்முலா சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய P = V/I தான். அது ஐயை அங்கேயே வச்சுக்கிறீங்க, V மட்டும் லெஃப்ட் சைடில் தள்ளுறீங்க. ஈக்குவல்ட்டுக்கு என்னன்னு டிவைடில் வரும். சரிங்களா, அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ I மட்டும் இந்த லெஃப்ட் சைடில் வருது. அப்போ P/I வருமா? அப்போ V வேல்யூ நமக்கு தெரியும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு I வேல்யூ வேணும், I அங்கே வச்சுங்க. அப்போ V மட்டும் அந்த சைடு தள்ளுறீங்க. அப்போ P/Iன்னு வரும். சரிங்களா, அப்போ பவருக்கு யூனிட் என்ன? வாட் அப்படின்னு Wன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா வாட்னு குறிக்கலாம். வோல்டேஜுக்கு Vன்னு குறிக்கலாம், இல்லை வோல்ட்ஸ் குறிக்கலாம். கரண்ட்டுக்கு A அல்லது ஆம்பியர் அப்படின்னு நம்ம குறிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த 18 சம்முமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
பி ஈக்குவல் டு வி இன்ட் ஐயும் பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் இல்லைன்னா பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஐ. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக அந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 19th சம் பார்க்குறோம். வாட் இஸ் த பவர் இஃப் அண்ட் இஎம்எஃப் 1 volt, இஎம்எஃப் வேல்யூ வந்து 1 voltனு கொடுத்துருக்காங்க, வி வேல்யூ 1 voltனு கொடுத்துருக்காங்க, கரண்ட் வேல்யூ 1 ஆம்ப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் பவர்? பவர் ஈக்குவல் டு வி இன்ட் ஐ நமக்கு ஃபார்முலா தெரியும், சரிங்களா? அப்போ வியின் வேல்யூ எவ்வளோ 1ன்னு கொடுத்துருக்காங்க, ஐ வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐ வேல்யூ 1 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 × 1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 தான். அப்போ பியோடைய யூனிட், பவருக்கு என்ன யூனிட்டு வாட் அப்படின்னு சொன்னோம், சரிங்களா? அப்போ டபிள்யூ போட்டுக்கிட்டால் போதும். அப்போ 1 watt தான் நம்மளுடைய ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஈக்குவல் டு எலக்ட்ரிக் பவர்? எலக்ட்ரிக் பவருக்கு ஈக்குவலண்ட்டான ஃபார்முலா இது. நம்ம 3 ஃபார்முலா படித்தோம். என்ன ஃபார்முலா படித்தோம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு பி மேலே வரும் டிவைடட் பை வி இன்ட்டு ஐ, சரிங்களா? அப்போ நமக்கு இதை பேஸ் பண்ணி வி இன்ட் ஐ அது ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். அதே பவருக்கு இன்னொரு ஃபார்முலா நமக்கு விக்கு நமக்கு ஓம்ஸ் லா பிரகாரம் வி ஈக்குவல் டு ஐஆர்னு படிச்சிருப்போமா? அப்போ அந்த ஐஆர் தான் நான் அந்த விக்கு பதில் கொடுக்குறேன், சரிங்களா? அப்போ ஐஆர் இன்ட்டு ஐ. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஐ வருது, அப்போ ஐ ஸ்கொயர்டு ஆர்னு போடலாம். அப்போ இது ஒரு ஃபார்முலா பவருக்கு, இது ஒரு ஃபார்முலா பவருக்கு. அடுத்தது பார்க்க போகிறோம் இன்னொரு ஃபார்முலா பவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐக்கு பதில் நம்ம அப்ளை பண்ணுறோம், சரிங்களா? அப்போ ஐக்கு பதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஓம்ஸ் லா பிரகாரம் வி பை ஆர். அப்போ அந்த இடத்துல வி இன்ட்டு வி பை ஆர்னு வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? வி ஸ்கொயர் பை ஆர்னு எழுதலாமா? அப்போ இந்த 3 ஃபார்முலா இருக்குது பவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்முலா இருக்குது. வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு கூட எழுதலாம். இப்போ இந்த 3 ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? அந்த 3 ஃபார்முலா எந்த ஃபார்முலானா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா மீதி ஃபார்முலாவை ஓம்ஸ் லா தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக நம்மளே போட்டுடலாம், சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டுருக்காங்க, இந்த ஃபார்முலா எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா மட்டும் தான் மேட்ச் ஆகுது. இது என்ன அர்த்தம்னா ஐ ஸ்கொயர் பை ஆர்னு அர்த்தம், சரிங்களா? ஐ 2r ஸ்கொயர் பை ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு அர்த்தம், சரிங்களா? பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர், அதுவும் ஃபார்முலா தான். இப்போ இது ஓகே, பி தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மச் பவர் டஸ் இட் கன்சியூம் இஃப் an electric heater draw a current of 10 amps at 200 volts? சரிங்களா? அதாவது என்ன எடுத்துருக்காங்க, பவர் கேட்குறாங்க, எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் அது வந்து எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குதுன்னா 10 amps எடுத்துக்குதான், அட்டு 200 volt 200 volt எடுத்துக்குதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நமக்கு பிக்கு ஃபார்முலா தெரியும், பவர் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ ஃபார்முலா தெரியும். அப்போ வி எவ்வளோ 200 volt நமக்கு தெரியும், கரண்ட் எவ்வளோ 10 amps. அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2000 watts, சரிங்களா? 2000 watts தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நமக்கு பி இன்ட் ஐ ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும், மீதி எதுவுமே தேவையில்லை இந்த ஃபார்முலா, இந்த சம்ஸ்லாம். வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் அயன்? ஒரு எலக்ட்ரிக் அயன் இருக்குது, அதில் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இஃப் த ரேட்டிங் ஆஃப் எலக்ட்ரிக் அயன் இஸ் 220 volt அண்டு 500 watts, சரிங்களா? 500 watts 220 volt. அப்போ நமக்கு பவர் கேட்குறாங்க, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கேட்குறாங்க, சரிங்களா? நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நம்ம எந்த ஃபார்முலா போட்டால் இதுக்கு மேட்ச் ஆகும் பவருக்கு? பி ஈக்குவல் டு எந்த ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு இதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி வேல்யூ இருக்குது, நமக்கு பி வேல்யூ இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் ஆர், இந்த ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் ஆகும், சரிங்களா? ஆர் வேல்யூ மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுக்கிறோம். அப்போ இந்த பின்றது ஈக்குவல் டு என்னென்னு வரும்போது டிவைடில் வந்துடும், ஏன்னா பெருக்கில் இருக்குது. அப்போ வி ஸ்கொயர் டிவைடட் பை பின்னு வந்துடும். அப்போ ஆர் வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். விக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 220 volt ஸ்கொயர். ஆர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது
பி வேல்யூ வாட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 500 வாட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த வர ஆன்சரை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய ஆன்சர். அப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும்? 96.8 ஓம்ஸ். இது எப்படி வருதான்றது செக் பண்ணலாம் வாங்க. $220 வோல்ட் ஸ்கொயரில் இருந்துச்சு. அப்போ 2 டைம் போட்டுக்கலாமா? ஸ்கொயர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை டிவைட் 500 டிவைட் பண்ணுறோம். அப்போ நம்ம டிவைட் பண்ண எவ்வளோ வருது? 96.8 வருதுங்களா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் அதான். சி தான் நம்மளுடைய ஆன்சர் 96.8. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். வாட் இஸ் த வோல்டேஜ் ஆஃப் த இமர்ஷன் ஹீட்டர்? ஒரு இமர்ஷன் ஹீட்டருக்கு அதனுடைய வோல்டேஜ் கேட்குறாங்க. பவர் கொடுத்துருக்காங்க. P = 500 வாட்ஸும் I = 2.27 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. V வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு அப்போ நார்மலாக நமக்கு பவருக்கு என்ன ஃபார்முலா போடணும்னா P = V × I இது போட்டாலே நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ இதுக்கு நமக்கு என்ன வேணும்? V மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. I இந்த சைடு தள்ளுறோம். சரிங்களா? அப்போ V இந்த சைடு வச்சுக்கிறேன், I மட்டும் அந்த சைடு போகுது. இப்போ B/I ஃபார்முலா மாறிடும். சரிங்களா? இப்போ Pக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துட்டாங்க? 500 வாட்ஸ் கொடுத்துட்டாங்க. I வேல்யூ 2.27 கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். 500 / 2.27. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 220.26. அப்போ 220.26 கொடுத்துருக்காங்க. 26 நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து சி தான். அப்போ 220.3 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நமக்கு என்ன கேட்டாங்க? V கேட்டதுனால நம்ம வோல்ட்டில் சொல்கிறோம். 220 வோல்ட். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு? மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய இன்டென்சிட்டிக்கான யூனிட் என்ன? வெபர்/மீட்டர். ஞாபகம் வச்சுங்க நல்லா. வெபர்/மீட்டர் சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலே வெபர்/மீட்டர். வெபர்/மீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். டிவைடட் பை வந்து பெர்னு சொல்லணும். வெபர்/மீட்டர். which law state about electromagnetic induction? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை பற்றி சொல்லக்கூடிய லா எது? ஓம்ஸ் லாவா, ஹூக்ஸ் லாவா, லென்ஸ் லாவா, ஃபேரடேஸ் லாவா? நம்ம எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம இண்டக்ஷன் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபேரடேஸ் லா தான் பார்ப்போம். ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஆக்ட் ஆகுது, ஒரு ஜென்ரேட்டர் எப்படி எந்த பிரின்சிபல் பிரகாரம் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ நமக்கு இது ஃபேரடேஸ் லா தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். டி தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இன்டியூஸ்டு இஎம்எஃப்? இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கு கொடுத்துருக்கிறதுல எது ஃபார்முலா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கு கொடுத்துருக்கிறதுல எது ஃபார்முலான்னு கேட்குறாங்க. நம்மளுடைய ஆன்சர் வந்து சி தான். PLV sin θ வோல்ட். சரிங்களா? PLV sin θ வோல்ட். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இன்டியூஸ்டு இஎம்எஃப் PLV sin θ வோல்ட். நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த இஎம்எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? இஎம்எஃப்ன்றது அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். சரிங்களா? பி தான் ஆன்சர். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. விச் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்? இஎம்எஃப்பில் ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கான ஃபார்முலா கேட்குறாங்க. சரிங்களா? ஸ்டாட்டிக்கில் நிலையான. சரிங்களா? ஸ்டாட்டிக்னால் நிலையான அர்த்தம். நிலையாக இருக்கும்போது அந்த பொருளில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அது எந்த பொருளாக இருந்தால் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம நிலையாக தான் வச்சுருப்போம். அதில் ஃப்ளெக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்மளுடைய ஆன்சர். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நம்ம சர்க்யூட்டில். இது ப்ரைமரி சைடு சொல்லுவாங்க, இது செகண்டரி சைடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படி தான் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த பொருள் வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். இந்த ஃப்ளக்ஸ் லைன் மட்டும் சேஞ்ச் ஆகும்.
இப்போ ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு கேட்டாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்மளுடைய ஆன்சர். விச் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் டைனமிக்லி இன்டியூஸ்டு இஎம்எஃப். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நிலையாக இருக்குது, அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, அதனால் அது ஸ்டாட்டிக்கலி இஎம்எஃப் சொல்கிறோம். இதுவே நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஜென்ரேட்டர். டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கு ஜென்ரேட்டர் சொல்கிறாங்க. ஜென்ரேட்டர்ன்றது ஒரு ரொட்டேட்டிங் பார்ட் சரிங்களா. இது ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு பொருள். இது நார்த்து, இது சவுத்துன்னு சொல்லுவோம். இதில் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்கும். இதில் நம்ம கட் ஆகும்போது சரி, இதில் கட் பண்ணும்போது அப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைனை கட் பண்ணும்போது இந்த காயிலில் எப்படி இன்டியூஸ் இஎம்எஃப் உண்டாகுது, இது மாதிரி உண்டாச்சுன்னா இதுவும் பேர் டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஏன்னா சுழலும் போது தான் இது ஃப்ளக்ஸ் லைனை கட் பண்ணுது. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரேட்டரில் தான் இந்த ஆக்ஷன் நடக்கும் சரிங்களா. ஜென்ரேட்டரில் நடக்குது. அப்போ அதனால டைனமிக்கலி இன்டியூஸ் இஎம்எஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜென்ரேட்டர் தான் ஆன்சர். விச் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர். எலக்ட்ரிக் பவருக்கான யூனிட் என்ன நம்ம படிச்சிருப்போம். ரெசிஸ்டன்ஸுக்கு ஆருக்கான யூனிட் படிச்சிருப்போம், ஓம்ஸ்ன்னு படிச்சிருப்போம் ரெசிஸ்டன்ஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டக்டருக்கு ஹென்ரின்னு படிச்சிருப்போம், கெப்பாசிட்டருக்கு ஃபேரட் அப்படின்னு படிப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா வோல்டேஜுக்கு யூனிட் வந்து வோல்ட்னு படிப்பீங்க, கரண்ட்டுக்கு யூனிட் வந்து ஆம்பியர் அல்லது ஆம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதே மாதிரி பவருக்கு என்ன யூனிட் அப்படின்னு கேட்குறாங்க. பவருக்கு என்ன யூனிட்னா வாட்ஸ் சரிங்களா. வாட்ஸ் தான் பவருக்கான யூனிட். அப்போ வோல்ட்டுன்றது வோல்டேஜுக்கும், ஓம்ஸுன்றது ரெசிஸ்டன்ஸுக்கும், ஆம்பியர்ன்றது கரண்ட்டுக்கும். அப்போ வாட்டுன்றது மட்டும்தான் பவருக்கு குறிக்கும் சரிங்களா. இப்போ சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோ இன் எ பல்ப். இந்த பல்பில் கொடுத்துருக்காங்க, கரண்ட் ஃப்ளோ கேட்குறாங்க. அப்போ பி வேல்யூ 550 வாட்ஸ், ஆர் வேல்யூ 22 ஓம்ஸ், ஐ வேல்யூ கேட்டிருக்காங்க சரிங்களா. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P = V × I, அந்த ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர் கேட்குறாங்க சரிங்களா. P = R கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் எடுத்தோன்னா உங்களுக்கு இது செட் ஆகாது சரிங்களா. இந்த ஃபார்முலா எடுத்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. நமக்கு அதுக்கு பதில் என்ன ஃபார்முலா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I² R, இந்த ஃபார்முலா எடுக்கலாம் சரிங்களா. இந்த ஃபார்முலா எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பவருக்கு நம்ம 3 ஃபார்முலா படிச்சிருப்போம். இப்போ இந்த ஃபார்முலா எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா ஐ கேட்குறாங்க, பி வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ பி வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 கொடுத்துருக்காங்க. ஐ வேல்யூ தெரியாது, அதை நம்ம பண்ண போகிறோம். ஆர் வேல்யூ 22ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 22 இந்த சைடில் தள்ளுறோம் சரிங்களா. அப்போ I² அப்படி வச்சுக்கிட்டு அந்த சைடில் வச்சுக்கிட்டோம். இப்போ 550 / 22ன்னு வருங்களா. இப்போது இதை டிவைட் பண்ணணும். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 25ன்னு வரும் சரிங்களா. இதை நீங்கள் டிவைட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 25 வரும். இப்போ ஐ வேல்யூ இந்த சைடு வச்சுக்கிட்டு நமக்கு ஐ வேல்யூ வேணும், ஆனால் அங்கே I² இருக்குது. அப்போ அந்த ஸ்கொயர்டை இந்த சைடு தள்ளுறேன். அப்போ ஈக்குவல் அண்டான போகும்போது ரூட்டாக மாறிடும் சரிங்களா. ஈக்குவல் அண்டான போகும்போது அது நமக்கு ரூட்டாக மாறிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ இந்த 25க்கு நான் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்திங்கன்னா 5 தான் என்னுடைய ஆன்சர். அப்போ 5 ஆம்ப்ஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா. 5 ஆம்ப்ஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த பவர் ரெக்வயர்ட். எவ்வளோ பவர் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. I = 0.455 ஆம்ஸும், R = 484 ஓம்ஸ், பவர் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஐ வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, நமக்கு பி வேல்யூ தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம இதே ஃபார்முலாவே போட்டுக்கலாம். இப்போ முன்னே போட்ட மாதிரி I² R ஃபார்முலாவே போட்டுக்கலாம். நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட் கேட்குறாங்க. I² வேல்யூ என்னது 0.455 இன்ட்டு 484 மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100.2 சரிங்களா வாட்ஸ்னு வரும். இது வருதான்ட்டு செக் பண்ணலாமா, கால்குலேட்டரில் போடலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க 0.455 × 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100 × 2 = 100. 100
இன்ட்டு 0.455 சரிங்களா. அப்போ அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த வேல்யூ கூட 484 மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ 100.200 வருது. அப்போ 100.2 தான் நம்மளுடைய ஆன்சர் சரிங்களா. இப்போ நம்மளுடைய ஆன்சர் 100.2 பவர்ன்றதுனால வாட்ஸ் சரிங்களா. இப்போ 100.2 வாட்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ரேட்டட் பவர் இஃப் an adjustable resistor bear the following label k ohms சரிங்களா. அதாவது 1k ohms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓம்ஸ் 0.08 ஆம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல கொஷினில் ஒரு லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. லேபிள்டு எத்தனை ஓம்ஸ்னால் 1.5 கே அது சரிங்களா. அந்த இடத்துல கொடுத்துருக்குது 1.5 கேன்னு வரணும், மிஸ் ஆகிருக்கு. இப்போ 1.5 கே ஓம்ஸ் வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ் வந்து 0.8 ஆம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கேட்டுறாங்க, ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது பவருடைய வேல்யூ கேட்குறாங்க சரிங்களா. ரெசிஸ்டர் கேட்கல, பவருடைய வாட் இஸ் த ரேட்டட் பவர் அப்படின்னு பவர் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன பவருக்கு என்ன ஃபார்முலா போட்டால் இது செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர் இருக்குது, ஏ இருக்குது. அப்போ நமக்கு I²R அந்த ஃபார்முலாவே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ வேல்யூ எவ்வளோ 0.08 சரிங்களா. ஐ வேல்யூ வந்து 0.08 அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆம்ஸ் ஆர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருங்க 1.5 கிலோ ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கிலோ ஓம்ஸ்ன்றது 1000 ஓம்ஸ். அப்போ நம்ம ஓம்ஸாக எழுத போகிறோம். அப்போ 1.5 கிலோ ஓம்ஸ்ன்றது 1500 அப்படின்னு வருங்களா. அப்போ வந்த வேல்யூவை இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 9.6 வாட்ஸ். பவர்ன்றதுனால 9.6 வாட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது வருதான்னு செக் பண்ணலாமா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0.08 இன்ட்டு 0.08 இது ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இன்ட்டு இது கூட நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க 1500 மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ 9.6 தான் நமக்கு ஆன்சர் சரிங்களா. 9.6 வாட்ஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ ஆன்சர்லாம் என்ன கொடுத்துருக்காங்க 9.6 வாட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஓகேங்களா. Thirty-fourth question, how much voltage required to illuminate a 40 watts fluorescent lamp? Draw current of 0.10 ampere. அதாவது எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்ஸ் பவர் வந்து 40 கொடுத்துருக்காங்க, 40 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் வேல்யூயும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா ஈஸி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P = V × I இந்த பவர் ஃபார்முலாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ நமக்கு எவ்வளோ வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, P = 40 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்பியர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, V வேல்யூ கேட்குறாங்க, அது நமக்கு தெரியல. ஆம்பியர் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.10 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆம்பியர் வேல்யூ மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு நம்ம தள்ளுறோம் சரி. அப்போ V அப்படியே வச்சிங்க. அப்போ 40 / 0.10 சரிங்களா. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைட் பண்ண போகிறீங்க. அப்போ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டேரெக்டாக நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. நம்ம இது எப்படி பண்ணலான்னா 2 டிஜிட் தாண்டி புள்ளி இருக்கிறதுனால அப்போ 2 டிஜிட்ன்றதில் பெருக்கிறோம். பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 வரும். டிவைடட் பை கீழே 1 இதை நீங்கள் 2 ஜீரோவில் பெருக்கினா கீழே 10ன்னு வரும் சரிங்களா. அப்போ இந்த 10ல் இருக்கிற ஜீரோவை மேலே இருக்கிற ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறோம். அப்போ 400 தான் நம்மளுடைய ஆன்சர் சரிங்களா. இப்போ நமக்கு 400 வோல்ட்டு தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், how many hour will take for 100 watts bulb to consume 1 kilowatt hour energy?
சரிங்களா. 1 kWh எனர்ஜி 100 வாட்ஸ் பல்பு எரிஞ்சுதுன்னா அது எவ்வளோ டைம் ஆச்சு, எவ்வளோ நேரம் எரிஞ்சால் அது 1 kWh எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவர் வேல்யூ W = 1 kWh வேல்யூ கொடுத்துருக்காங்க. P = 100 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு டைம் கேட்குறாங்க. சரிங்களா. நமக்கு இப்போ இதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி சரிங்களா, எனர்ஜி P × T அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அந்த எனர்ஜின்றது இந்த இடத்துல எதுனா இதுதான் 1 kWh அதுதான். அப்போ 1 kWhன்னு கொடுக்குறாங்க. சரிங்களா. அப்போ நம்ம அதை வாட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா. அப்போ 1 kWh நம்ம வாட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1000 வாட்டுன்னு வரும். சரிங்களா. அப்போ 1000 வாட். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எனர்ஜி எடுத்துக்கினா 1000 வாட் அப்படின்னு எடுத்துக்குது. சரிங்களா. P வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு T வேல்யூ கேட்குறாங்க, எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நேரம் எரிஞ்சால் அது எவ்வளோ வாட்ஸ் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டீயை நீங்கள் அங்கேயே வச்சுக்கிறீங்க. இப்போ டீ அந்த சைடில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, 1000 இந்த 100 ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட வரும்போது டிவைடில் வரும். இப்போ இதையும் கேன்சல் பண்ணுறீங்க. அப்போ T = எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 hour ஆகும். அப்போ 10 hour ஆனால் மட்டும்தான் நமக்கு இவ்வளோ தூரம் நமக்கு. சரி, நமக்கு எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கோன்னா 1000 வாட்டு சேர்ந்தது 1000 kWh. அதாவது 1000 வாட்-ஹவர்னால் ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 1000 வாட்-ஹவர்னால் ஒரு யூனிட். அப்போ நீங்கள் 1000 வாட்-ஹவர் எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 hour ஆகும். 100 வாட்ஸ் பல்ப் பண்ணுறதுனால இது 10 hour ஆகுது. இதுவே 1000 வாட்ஸ் பல்புனா 1 hour போதும். சரிங்களா. 1000 வாட்ஸ் பல்பாக இருந்தால் நமக்கு 1 hour இருந்தாலே போதும். நமக்கு ஒரு கிலோவாட் ஒரு யூனிட்டு நமக்கு கன்சியூம் ஆகிடும். சரிங்களா. இந்த கான்செப்டில் தான் நமக்கு ஈபியில் நமக்கு கால்குலேட் பண்ணுறது. யூனிட் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு மீட்டரில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்களே, இந்த கான்செப்டில் தான் நமக்கு எனர்ஜி மீட்டர் ஒர்க் ஆகுது. நம்ம வீட்டில் மீட்ரு பாக்ஸ் இப்படி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சரிங்களா. அதில் யூனிட் ஓடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மீட்ரு பாக்ஸ் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டில் தான் நமக்கு ஒர்க் ஆகுது. ஈக்குவல் டு P × I. சரிங்களா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்முலா இருக்குது, ஒரு டைம் பார்த்துக்குங்க. அப்போ இந்த சம்மை நம்ம ஃபுல்லாகவே எதை வச்சு சால்வ் பண்ணோன்னா பவர் ஃபார்முலா வச்சு V²R அப்புறம் P = V²/I² டிவைடட் அல்லது P = V²/R. இந்த மெத்தட் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம பவர் சம் ஃபுல்லாகவே நம்ம இது 3 ஃபார்முலா தான் சேவ் பண்ணோம். சப்போஸ் நமக்கு V கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம், I கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா. இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி தான். அதே மாதிரி ஓம்ஸ் லாவுக்கும் இதே மெத்தட் தான். சரிங்களா. ஓம்ஸ் லாவுக்கும் V/IR V = IR அப்படின்ற கான்செப்ட் இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சிங்கன்னா இதுவும் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் பார்க்கும் நம்ம போன வீடியோவுக்கு பார்த்துருப்போம். இந்த வீடியோவுக்கு நம்ம இப்போ ஒரு டைம் அதை ரீகால் பண்ணிக்கலாம். பேசிக் எலக்ட்ரிக்கல் யூனிட் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன யூனிட் அப்படின்னு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்ன்னு போடணும். கரண்ட்டுக்காக இருந்தால் ஆம்ஸ்ன்னு போடணும். இல்லை ஏன்னு குறித்தாலும் சரி, ஆம்பியர் குறித்தாலும் சரி தான். கரண்ட்டோடைய யூனிட் அதனுடைய அலகுன்னு கேட்குறாங்க. அலகுலாம் என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு லென்த்து சொல்லிட்டு 5 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. அந்த 5 பக்கத்தில் சென்டிமீட்டர் சிஎம்னு போகிறீங்களா, அதுதான் யூனிட். அது நீளத்துக்கு. சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்பர் கூட யூனிட்டை நம்ம போடணும். சரிங்களா. அதுவே ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் அந்த ஓம்னு போடணும், கரண்ட்டாக இருந்தால் ஏன்னு போடணும், வோல்டேஜாக இருந்தால் வீன்னு போடணும், பவராக இருந்தால் W போடணும். சரிங்களா. டெம்பரேச்சராக K போடணும், இல்லை கெல்வின். நீங்கள் லெட்டராக எழுதிங்கன்னா ஃபுல்லாகவே கெல்வின் எழுதலாம். இல்லை ஷார்ட் ஃபார்மாக இல்லை ஒரு லெட்டராக மென்ஷன் பண்ணிங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் சொல்லணும். சரிங்களா. ஸ்மால் லெட்டரில் சொல்லக்கூடாது. இப்போ கேன்னு சொல்கிறோம். லென்த்துக்கு வந்து மீட்டர் M, மாஸ் நிறைக்கு வந்து மாஸ் K, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா kg
அல்லது கிராமில் சொன்னாங்கன்னா கிராம் ஜி சொல்லணும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வினாடி. சரிங்களா? அதே பாருங்கள், இதுவே இண்டக்டன்ஸ். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவே இண்டக்டன்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டன்ஸுக்கு ஹென்ரி, ஹெச் அல்லது ஹென்ரி அப்படின்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டன்ஸ் இருந்தால் கெப்பாசிட்டர் பார்த்துருப்பீங்க. கெப்பாசிட்டர்னால் எப்படி இருக்கும்? ரெஸ்டர்னால் ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். இது ரெஸ்டர், இந்த ஒன்றுக்கான. சரிங்களா? அதுக்கு இது எப்படி இருக்குன்னா இது இப்படி தான் இருக்கும். ரெஸ்டர்ன்றது இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதுவே இந்த இண்டக்டர் இது கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இண்டக்டர். சரிங்களா? இது எல்லில் டினோட் பண்ணுவாங்க. இண்டக்டர்ன்றது இதனுடைய யூனிட் எப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெச், ஹென்ரி தான் என்னுடைய யூனிட். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டர் கேட்குறாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் கெப்பாசிட்டர். சரிங்களா? இப்படி ஒரு லெக்கு, இப்படி ஒரு லெக்குன்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து சில நேரத்தில் ப்ளஸ் மைனஸ் கொடுப்பாங்க. பொலாரிட்டி இருந்தால், பொலாரிட்டி இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா இது கெப்பாசிட்டருடைய யூனிட். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரீக்வன்சியோட யூனிட் கேட்டாங்க. கெப்பாசிட்டரோட யூனிட் கேட்டாங்கன்னா ஃபேரட், எஃப் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கேட்டாங்க, ஹெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அலகு. 9 வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா மோல் தான் என்னுடைய யூனிட். இல்லை பொருளின் அலகு அப்படிங்கிறனா தமிழில் மோல் அப்படின்னு சொல்லுவோம். லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவினுடைய அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிடி அல்லது கேண்டிலா அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா RT = R1 + R2 + R3. சீரீஸில் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா இப்படி இருக்கும். இது மாதிரி இருந்தால் சீரீஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. கண்டினியூவாக இதுமாரி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி இருந்தால் இந்த RT = R1 + R2 + R3. R1ன்றது இது, R2ன்றது இது, R3ன்றது இது, மூணுத்தையும் ஆட் பண்ணால் போதும். இதுவே பேரலல் கனெக்ஷனாக இருந்ததுன்னா இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி இருக்கும். பேரலல் கனெக்ஷனாக இப்படி இருக்கும். இதுக்கு என்ன ஃபார்முலா கேட்டாங்கன்னா 1/RT = 1/R1 + 1/R2 + இது R1 ரெசிஸ்டர், இது 2, இது 3. அப்போ 1/R1 1/R2 + 1/R3 போட்டிங்கன்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதே கான்செப்ட் தான் இண்டக்டர். சில இண்டக்டர் இப்படி சீரீஸில் இருந்தால் அதுக்கு L1 + L2 + L3 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்குது. இதுவே பேரலாக இருந்ததுன்னா இது மாதிரி பேரலில் இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் பேரல். சரிங்களா? இது மாதிரி பேரலில் இருந்ததுன்னா 1/LT = 1/L1 + L2 + 1/L3 அப்படின்னு போடணும். சப்போஸ் கெப்பாசிட்டராக இருந்தால் அதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருந்தால் சீரீஸ்னு அர்த்தம். கெப்பாசிட்டி இதே மாதிரி கனெக்டாக இருந்தால் சீரீஸ்னு அர்த்தம். அதுக்கு 1/CT = 1/C1 + 1/C2 + 1/C3. இது C1 கெப்பாசிட்டர், இது C2 கெப்பாசிட்டர், இது C3. அதுக்கு கேட்டாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுவே பேரலாக இருந்தால் பேரலில் இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் வந்து அதுக்கு ஃபார்முலா நீங்கள் CT = C1 + C2 + C3. அதாவது என்ன தெரியுது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருக்கும் இண்டக்டருக்கும் சீரீஸ் வந்து R1 + R2 தான், L1 + L2 அப்படி தான் ஆட் பண்ணிக்கணும். பேரலுக்கு தான் 1 டிவைடில் போடணும். ஆனால் கெப்பாசிட்டருக்கு சீரீஸே வந்து டிவைடில் வரும், பேரலல் மட்டும் பார்த்திங்கன்னா ஆடிங்கில் வரும், கூட்டுற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கும் இண்டக்டருக்கும் ஆப்போசிட்டாக வரும் கெப்பாசிட்டருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ இது வரைக்கும் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மற்ற வீடியோஸ்லாம் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.